ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸில் எஸ்பெஷலி நேற்று ஒரு அப்டேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியர்லி உங்களுக்கு 13,800 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதில் நம்ம இன்னைக்கு காலையில் ஒரு வேக்கன்ஸ் லிஸ்ட் பார்த்தோம். இந்த வேக்கன்ஸ் லிஸ்ட்டில் எஸ்பெஷலி ஜென்ரல் கோட்டாவில் உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நம்ம பார்த்தோம். பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டோம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நியர்லி நெறைய சீட்ஸ் ஒவ்வொரு காலேஜ்லயும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்திருக்கு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது 2024 கம்பேர் பண்ணும்போது 2025ல எவ்வளோ சீட்ஸ் வந்து ஒவ்வொரு காலேஜ்லயும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் உங்களுக்கு குடுத்தோம் அப்படின்னா, நீங்க எஸ்பெஷலி சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கோசரம் தான் நம்ம இந்த வீடியோஸ் குடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பா நம்மளோட வீடியோவ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதையும் தாண்டி பிடிச்சிருக்கு அப்படின்னு பட்சத்துல லைக் பண்ணிட்டு பாருங்க. ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். அதையும் தாண்டி கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களுக்கு டிஎன்இஏ இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு உண்டான சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட் வேணும் அப்படின்னா, இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் நம்ம குடுத்துருக்கோம். அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட குவரீஸ் கேளுங்க. கண்டிப்பா நம்ம ஆன்சர் பண்ணலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்பெஷலி அண்ணா யுனிவர்சிட்டி சிஜி கேம்பஸ்க்கும், அதே மாதிரி எம்ஐடி கேம்பஸ்க்கும் உங்களுக்கு எவ்வளோ சீட் மேட்ரிக்ஸ் ஜெனரல் கோட்டால குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்க்க போறோம். இது வந்து 2024 அண்ட் 2025 இது 2யும் கம்பேர் பண்ணியிருக்கோம். இப்ப 2024ல எவ்வளோ சீட்ஸ் இருந்தது, இப்ப 2025ல எவ்வளோ சீட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். அதனால தான் நம்ம இத குடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ப்ளூ கலர்ல இருக்குது 2024க்கு உண்டான உங்களுக்கு வந்து எவ்வளோ சீட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம குடுத்துருக்கோம். இந்த ஒயிட் கலர்ல இருக்கிறது 2025 அப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நியர்லி கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்கோசரம் நம்ம இந்த வீடியோவ ப்ளே பண்ணியிருக்கோம். இப்ப பார்த்தீங்கன்னா, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ் கோர்ஸஸ்க்கு பாருங்க உங்களுக்கு நியர்லி எவ்வளோ சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங்க்கு எவ்வளோ சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதிலேயும் உங்களுக்கு 11 சீட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயன்ஸ் எஸ்எஸ் கோர்ஸஸ்க்கு எவ்வளோ சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியர்லி உங்களுக்கு ஒரு 18 சீட்ஸ்க்கு மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க எவ்வளோ சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து கம்ப்யூட்டர் சயன்ஸ்க்கும் உங்களுக்கு சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து இசிஇக்கும் உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ட்ரிபிள் இ வந்து 2024 கம்பேர் பண்ணும்போது 2025ல சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து விஎல்எஸ்ஐ டிசைன்ஸ் இது வந்து பாருங்க கிராமட்டிக்கலா எவ்வளோ சீட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். லாஸ்ட் இயர் வந்து 27 சீட்ஸ் தான் இருந்திருக்கு. இப்ப வந்து 64 சீட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இசிஇ உங்களுக்கு எஸ்எஸ் கோர்சஸ் இதுலயுமே உங்களுக்கு வந்து 10 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இதுலயும் உங்களுக்கு 10 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இதுலயும் உங்களுக்கு வந்து 11 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து ஐடிலயுமே பாருங்க உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு மெட்டீரியல் சயன்ஸ் எஸ்எஸ் கோர்சஸ்க்குமே உங்களுக்கு சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு மெக்கானிக்கலுக்கும் உங்களுக்கு சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நியர்லி 20 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மைனிங்க்கும் சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து மேனுஃபேக்சரிங்க்கும் உங்களுக்கு சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜி இதுலயும் உங்களுக்கு சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து சிவில் தமிழ் மீடியம் இதுலயும் உங்களுக்கு சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து மெக்கானிக்கல் தமிழ் மீடியம் இதுலயும் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதே நம்ம சொல்லலாம். இதுலேருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, அடடா! நமக்கு சீட்ஸ் கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படின்னு நெறைய பேர் வந்து ஆசிலேஷன்ஸ்ல இருந்திருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஜாக்பாட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுவும் இல்லாம உங்களுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் எவ்வளோ சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறது நீங்க பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். இதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து பார்க்க போறது என்னன்னா, எம்ஐடி கேம்பஸ். இந்த எம்ஐடி கேம்பஸ்லயும் உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். எம்ஐடி கேம்பஸ்லயே உங்களுக்கு வந்து ப்ளூ கலர்ல இருக்கிறது 2024 அதே மாதிரி ஒயிட் கலர்ல இருக்கிறது 2025. ஸோ அத பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்ல உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் அண்ட் டேட்டா சயன்ஸ் இதுலயுமே உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இதுலயுமே உங்களுக்கு சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் சயன்ஸ் எஸ்எஸ் கோர்சஸ் இதுலயும் உங்களுக்கு சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் சயன்ஸ்லயும் உங்களுக்கு சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து இசிஇ இதுக்குமே
இன்ஜினியரிங்லேயும் உங்களுக்கு சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் இதுலேயும் உங்களுக்கு சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து வந்து இசிஎஸ்எஸ் கோர்சஸ் இதுலேயும் உங்களுக்கு சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு ஐடியில் பாருங்கள் உங்களுக்கு 20 சீட்ஸ்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து ப்ரொடக்ஷன்ஸ்லேயும் உங்களுக்கு 10 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து ரோபோட்டிக்ஸ் இதுலேயுமே உங்களுக்கு சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி இதுலேயும் உங்களுக்கு சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மோஸ்ட்லி பார்க்கும்பொழுது உங்களுக்கு சிஇஜி கேம்பஸ்லயும், எம்ஐடி கேம்பஸ்லயும் நியர்லி நெறைய சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எனக்கு சிஇஜி கேம்பஸ் கிடைக்குமா? எனக்கு எம்ஐடி கேம்பஸ் கிடைக்குமா? அப்படின்னு நெறைய பேர் ஆஸ்லேஷன்ஸ்ல இருப்பீங்க. ஸோ இத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். நம்மளுமே இதுல சாய்ஸ்ஃபுல் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா வரும். இதையும் தாண்டி உங்களுக்கு வேற எந்த காலேஜஸ்க்காவது இந்த மாரி சீட் மேட்ரிக்ஸ் கம்பேரிசன்ஸ் வேணும் 2024 அண்ட் 25 அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஆன்சர் பண்ணலாம். இதையும் தாண்டி சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரும் குடுத்துருக்கோம். அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட கொரீஸ் கேளுங்க. கண்டிப்பா ஆன்சர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டன கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.